ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். கோலிவுட்ல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. வாங்க ஜனனி பேசலாம். சொல்லுங்க பாப். நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. நான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறது லோக்கி ஹீரோவாக நடிக்கிற அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட். ஸோ அதை பற்றி இன்றைக்கி பரவாயில்ல நிறைய இது போயிட்டு இருந்துச்சு. ஆமாம், பூஜை போட்டாங்க போல இருக்கே. எஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னோடனே என் மனசில் ஒரே ஒரு கேள்வி தான் இதாச்சு. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசினது அதுதான். சூப்பர் ஸ்டாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்கிற அந்த படம் லோக்கி டைரக்ட் பண்ணுவார் நம்ம பேசியிருந்தோம். இப்போ இவர் ஆக்டராக பிஸியாக போகிறாருன்னா அது நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை டிலே ஆகுமா? அது ஆக்சுவலி ஆக்டர்னா சீக்கிரம் முடிகிற வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு 2 months 3 months தான் அக்டோபர். ஆமாம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா இடிக்கும் போல இருக்குல்ல. ஆமாங்க. இல்லை ஏங்க நீங்கள் ஒரு டைரக்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பெரிய பெரிய படம் எதிர்பார்க்கணும்னு நடிக்க போயிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ நிறையா ஃபேன்ஸோட கேள்வியே அதுதான். ஏன்னா லோக்கியை ஆக்சுவலி இந்த படத்தில் கூட கேட்டிருக்காங்க, பராசக்தியில் கூட கேட்டிருக்காங்க போல இருக்கு. நெகட்டிவ் ரோல் ஜெயம் ரவி கேரக்டர் ஃபஸ்ட் லோக்கி தான் கேட்டாங்களாம். ஓகே ஓகே. அவர் கூலியில் பிஸியாக தான் நடிக்க முடியல அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆனால் எனக்கு தெரிஞ்சு லோக்கி அவர் ஆக்டராகவும் ப்ரூவ் பண்ண முடியும் தான். பட் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது லாஜிக் இடிக்குது. எஸ், சரி, ஆக்டராக ப்ரூவ் பண்ண முடியும் இல்லைன்னு சொல்லலை. இப்போ இருக்கிற யங் டேரக்டர்ஸில் அவரும் ஒருத்தர். நான் லீடிங்ல இருக்காரு. ஆமா. சோ அடுத்து அண்ட் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சொல்றது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எப்ப வேணா பண்ணலாம், குயிக்கி அந்த மாதிரி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்காக ஒர்க் பண்ண வேண்டிய, ப்ரீ ஒர்க் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் இருக்கும்போது இப்படி போறது நியாயமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நான் கேள்விப்பட்டணும்னு சொல்றேன். என்னன்னா தலைவர் கமல் சார் கம்பெனி பிளஸ் ஜெயின் மூவியில் நடிக்கிறார் இல்லையா. ஸோ ரஜினி சாரும் கமல் சாரும் நடிக்க போற அந்த ஸ்கிரிப்டுக்காக நெல்சன்ட்ட கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி அது எந்த அளவுக்கு நம்ம தகுந்த, ஆனால் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு போல இருக்கு. நெல்சனும் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் எப்படின்னா லோக்கியா நெல்சனா அப்படிங்கிற ஒரு டைலமால கூட இருக்கு. இது பயங்கரமான விஷயமா இருக்கு. ஆனால் நெல்சன் லைக் தெரியல. ஜெயிலர், அந்த ஜெயிலர் 2 அதுக்கு இருக்க எக்ஸ்பெக்டேஷன் இன்னொரு ஃபிலிம் அண்ட் இவங்க 2 பேரும் வச்சு நெல்சனோட டச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ப்ரூவனுங்க, நெல்சன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. டஃப்பான ஒரு சர்க்கம்டன்ஸில், ஐ மீன் ஒரு சூழ்நிலையில இருந்து பீஸ்டுக்கு அப்புறம் அவர் எந்த அளவுக்கு லோ ஃபீல் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா கம்பேக் கொடுத்ததெல்லாம் சாதாரணமான விஷயமே இல்லை. ப்ராப்பரான கம்பேக். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா திடீர்னு பெரிய ஆர்டிஸ்ட் கிடைக்கும் போது நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, கொஞ்சம் தருமாறுறாங்க. ஈவன் லோக்கி கூலியில் நான் சொல்கிறேன், தருமாற்றம் தெரிஞ்சுது அவருக்கு எப்படி போர்ட்ரேட் பண்ணுறது. ஓகே, அது ஒரு படம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதை பற்றி பேச மாட்டோம். பட் ஃபேன்ஸுக்கே ஒரு சில விஷயம் மினிடலாக இருக்கும்போது பேசணும் இல்லையா. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, எதுக்கு அவ்வளோ தூரம் போராடி சர்டிஃபிகேட்லாம் வாங்கினீங்க? ஏன்னா ரஜினி சார் படம்னா எல்லாரும் ஃபேமிலியாக குழந்தைகளோட பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நெல்சன் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு, அதை தான் பார்ப்பாங்க. ப்ளஸ் அவர் எந்த பட்ஜெட்டில் முடிச்சு கொடுத்தாரு, கம்ஃபர்டபுளாக முடிச்சு கொடுத்தாரா, ஆர்டிஸ்ட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்படி ஹேண்டில் பண்ணாரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரில. ஆனால் பேச்சுவார்த்தை போயிட்டுன்னு கேள்விப்பட்டேன். நடக்குமாங்கிறது இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஓகே. ஏன்னா கமல் சாரும் அவருடைய சிஷனை டக்குன்னு விட்டுற மாட்டார். லோக்கி சொல்கிறேன். ஸோ போயிட்டுருக்கு, அது பார்க்கலாம். அது நடந்தால் நல்லா தான் இருக்கும். அது வேற மாதிரி ஒரு ஃபன் ஃபீல்டு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணலாம். அப்படின்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும்ல, எல்லாம் சீரியஸாக இல்லாமல் லைக் ஒரு ஃபன்னாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு ஆக்ஷனும் இருக்கணும். அந்த மாதிரி நான் ஒரு சில இங்கிலீஷ் மூவிஸ் சொல்லுவேன். பட் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்லுங்க இந்த மாதிரியான படங்கள் சொல்கிறேன்னா பாப் எக்ஸ்பேண்டபிள்ஸ் மாதிரி தான். ஸோ ஆக்ஷனும் இருக்கும், அதில் ஒரு காமெடி இருக்கும். லைக் அந்த கேரக்டர் ரொம்ப சீரியஸாக இருக்காது, பட் ஆக்ஷனில் பயங்கரமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள். ஒரு சில கொரியன் மூவிஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் மாதிரி பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. பட் ரியல் லைஃப்ல அந்த கேரக்டர் ரொம்ப ஃபன்னியா இருக்கும். நீங்க சொல்றது அவெஞ்சர்ஸ்லயும் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆமா, சூப்பர் ஹீரோ வந்தாலும் சின்ன ஒரு காமெடி சென்ஸ் இருக்கும். நீங்க எக்ஸ்பேண்டபிள்ஸ் உடைய ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அப்ரோச் தான் பாத்தீங்கன்னா ஜெயிலர்லயும் வச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட
ஓகே, ஈவன் தோ விக்ரமில் வந்து சூர்யானால தான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூலி பார்த்ததுக்கு அப்புறமா அவர் நாகார்ஜுனா அவர் அந்த அளவுக்கு அவருடைய பொட்டன்ஷியல் அளவுக்கு யூஸ் பண்ணாத மாதிரி தான் எல்லாருக்கும் ஃபீல் ஆச்சு இல்லையா? இன்னும் அஃப்கோர்ஸ் அமீர் கான் இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் பெர்ஃபெக்டாக கரெக்டாக யூஸ் பண்ணது யாருன்னா நெல்சன் தான். 2 சீன் 2 பேருக்கும் லாலேட்டா சிவானா அடி தம்சம் பண்ணிட்டாப்ல, சான்ஸே இல்லை. ஸோ அதனால் நெல்சனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அதான் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. அவர் அது ப்ரூவ் பண்ணிட்டாரு. அடுத்து பாலையெல்லாம் வராரு. ஸோ ஒருவேளை ரஜினி சார் கமல் சார்னா நெல்சன் ஸ்டைலில் அது வேறு மாதிரி தான் இருக்கும், கலகலப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய படமாக அப்படி தான் இருக்கணும். அகைன் நான் சொல்கிறேன், இது இந்தளவுக்கு நடக்கும்னு தெரில, நாங்கள் கேள்விப்பட்டோம். அது நடந்தால் எப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இல்லை ஜனனி? ஆமாம். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் சொல்லுங்கள், இந்த 2 காம்போல உங்களுக்கு வந்து எந்த காம்போ நடந்தா ஓகே அப்படின்ட்டு. நெல்சன் தான் ஓட்டு போடுவாங்க. கேட்டு பார்ப்போமே. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எஸ். அண்ட் நான் வந்து இப்போது நெல்சன் எடுத்துக்கிட்டிங்களா, நெல்சனுக்கு அடுத்த லைனப்பாக வந்து ஜூனியர் என்டிஆரோட ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம பேசியிருந்தோம். எஸ். ஸோ இப்போது அது நடக்க வாய்ப்பு இல்லையா இப்படி நடந்தா? ஆக்சுவலி ஜூனியர் என்டிஆர் பயங்கர குழப்பத்தில் இருக்காருங்க. அவருக்கு ஆக்சுவலி என்னென்னா வாட் இஸ் தட், வார் 2க்கு முன்னால் அது என்ன தேவாரா ஃப்ளாப் எதிர்பார்த்து 1000 கோடி, ஆனால் 500 கோடி தான் வந்துச்சு. அவர் தேவாரா வந்து ஜூனியர் என்டிஆரோட கெரியர்லேயே ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம். அனிருத் மியூசிக்லாம் போட்டும் பெருசாங்க, மியூசிக் தான் ஹிட் ஆச்சு, படம் பெருசாக போல. சாயிப் அலி கான் நடிச்சிருந்தார். வார் 2 ஃப்ளாப்பு. அதுக்கு முன்னால் RRR மட்டும்தான் பெரிய ஹிட்டு. ஸோ அவருக்கு இப்போ என்ன யோசிக்கிறேன் நான் கேள்விப்பட்டேன்னா, ஒரு ஏன் பேன் இண்டியன் ஃபிலிமாக யோசிக்கணும்? ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னால் அவர் ரீஜியன் வைஸ் டைரக்டரை வச்சு பண்ண படங்கள்லாம் ஹிட் ஆச்சு அவருக்கு, அவர் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி. எதுக்கு தேவையெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி பேன் இண்டியன் லெவலில் யோசிக்கணும்? மறுபடியும் இப்போ நம்ம தெலுங்கு ஆடியன்ஸை திருப்திப்படுத்துவோங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த ஊர் அந்த ஸ்டேட்டில் இருக்க அவருடைய லைனப்பில் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாட் இஸ் தட், பிரசாந்த் நீலோடைய ப்ராஜெக்ட்லாம் ட்ராப் ஆச்சு. இன்னும் அவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. பட் இந்த குழப்பத்தில் ஜூனியர் என்டிஆர் இருக்கார். ஸோ நெல்சன் வந்து இப்போதைக்கு ஃப்ரீ தான். ஓகே, இல்லை அது கரெக்ட் தான். ஏன்னா ஒரு பேன் இண்டியன் மூவி ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரீஜனல் லாங்குவேஜில் பண்ணுறது தான் சரியான விஷயம். ஏன்னா அங்கே இருக்க ஃபேன்ஸ் எங்கேஜாக நம்ம வச்சுக்கணும். இப்போ வார் 2க்கு எந்த அளவுக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னு வந்து நமக்கு தெரியல. போல அட்டர் ஃப்ளாப் படம், அதாவது பெரிய லாஸ். 100 கோடி வாங்கினாங்க படம், 100 கோடி 80 crores மேலே வாங்கினான்னு நினைக்கிறேன். பெரிய ஃப்ளாப் அங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது திரும்ப அங்கேயே நம்ம வந்து ஒரு நல்ல படங்களை கொடுத்து, ஏன்னா இந்த பேரும் கெட்டு போய் பேன் இண்டியா லெவல்லையும் பெருசாக பேர் இல்லாமல் போய், அதனால வைஸ் டிசிஷன் தான். பார்க்கலாம், அவர் அஃபிஷியலாக அவங்க சொல்லட்டும். பிரசாந்த் நீல் ப்ராஜெக்ட், அஃப்கோர்ஸ் நெல்சன் ப்ராஜெக்ட் என்ன சொல்லி நான் கேள்விப்பட்டது இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஜூனியர் என்டிஆர் குழப்பத்தில் இருக்கார். ஓகே, கடைசியாக இன்னைக்கு வந்து பிரபாஸ் அவர்களோட பர்த்டே. ஆமாங்க, சேனல் சார்பாக பிரபாஸ்க்கு வந்து டார்லிங் தானே சொல்லுவாங்க. டார்லிங் பிரபாஸ்க்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு பேன் இண்டியா லெவலில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஹீரோ இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, ஏன்னா நீங்கள் பாகுபலி 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃப்ளாப். அப்படி இருந்தும் பிரபாஸை நம்பி ப்ரொடக்ஷனில் ஹை பட்ஜெட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடியாக இருக்கும். ஆமாம், நான் அதுதான் நீங்கள் சொல்லும் போது அதான் கேட்க வந்தேன். என்ன இப்போ நீங்கள் வந்து ஜூனியர் என்டிஆருக்கு ஃப்ளாப் கொடுத்தா எப்படி சொல்கிறீங்க, இவர் ஃப்ளாப் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்க. ஃப்ளாப் கொடுத்தாலும் மார்க்கெட் இருக்கு. பிரபாஸுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் இருக்குது ஹிந்தியில். ஒரு டைரக்ட் ஹிந்தி நடிகர், ஒரு ஷாருக் கான் நடித்தா எப்படி பார்க்க ஆள் இருக்காங்களோ அதே மாதிரி பிரபாஸ்க்கும் அங்கே ஆள் இருக்கு. இப்போ அல்லு அர்ஜுனுக்கு வந்துட்டாங்க அங்கே ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கு பக்கம் பெரிய மார்க்கெட் இருக்குது அவருக்கு. இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ் திருப்திப்படுறதுக்கு தான் ராஜா சாப் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது இல்லாமல் இன்னைக்கு பர்த்டே ஒட்டி அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூஜியா ஏதோ ஒரு படம், ஒரு பீரியாடிக்கல் கதை 1940s நடந்த உண்மை கதை மயமாக வச்சு எடுக்கிறாங்க போல இருக்கு. அதுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு லைனப் பாருங்கள். இது இல்லாமல் ஸ்பிரிட் இருக்குது. அனிமல் படத்தோட டைரக்டர் வங்காவா, சந்தீப் வங்காரெட்டி, சம்திங் ரெட்டி வங்காவா ஏதோ ஒன்று, சந்தீப் வங்காரெட்டி. ஸோ அவரோட டைரக்ஷனில் அந்த படம் இருக்குது. அது பேன் இண்டியன் படம் தான். அது இல்லாமல் சலார் 2 இருக்குது. அது இல்லாமல் கல்கி 2 இருக்குது. ஸோ இது இல்லாமல் இந்த படம் வேறு. ராஜா சாப் மட்டும்தான் அவரோட பழைய அந்த ஒரு ஃபன்னியான ஒரு கதை, ஒரு பேய் கதை வேறு. மற்றபடி இந்த 4 படம் பார்த்தீங்கன்னா பக்கா பேன் இண்டியன் மெட்டீரியல். ஸோ பிரபாஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அந்த படங்கள் எப்படி போனாலும் ஆடியன்ஸ்க்கு வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் எல்லா சைடும் இருக்கும்போது, அதாவது அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல்
ஆல் ஓவர் இந்தியா ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அவர்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு டாப் மோஸ்ட் பேன் நான் தலைவர்லாம் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த அவரை விட்டுருவோம். ஐ மீன் இப்போதைக்கு பேன் இண்டியா லெவலில் தி மோஸ்ட் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அல்லு அர்ஜுன், பிரபாஸ் தான். ஸோ பிரபாஸோட எல்லாம் பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. நாளைக்கு நம்ம வீடியோவில் வந்து முக்கியமான வேறு விஷயம் பேச போகிறோம். அதை நாளைக்கு பேசுவோம். அதில் தான் டடா பாய் டாட்.